ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய பாட்டி, அதாவது எங்களோட நானி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? முட்டை பணியார குழம்பு செய்கிறோம். அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தது எங்கள் தாயார். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய தெரியாது. இப்போ நான் முட்டை பணியாரம் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செஞ்சு இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த முட்டை பணியாரத்துக்கு என்னென்ன பொருள் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இந்த முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 5 பச்சை மிளகா, 5 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6லேருந்து 7 கிராம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பெரிய பூண்டு, அதுக்கப்புறம் 2 இன்ச்சு இஞ்சி. இது ஒரு அரை கப்பு, அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் பொட்டுக்கடலை. அதை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து பவுடரை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் மையாக அரைச்சி இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மிக்சரில் சேர்த்துடணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து அரைச்சிடலாம். கசகசா இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல், வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிறணும். அப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 10 முட்டையை ஊற்றி நல்லா இதை நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி இந்த அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 வேளை வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் பணியாரம் ஊற்ற போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். பணியார சட்டியில் முட்டை எண்ணெய் ஊற்றணும். நானி, நீங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கை மருந்தெல்லாம் ஊற்றுவீங்கல்ல, அதெல்லாம் கூட கேட்டாங்க வியூவர்ஸ்லாம். அது கூட ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறீங்களா? அது நம்ம கை மருந்து ஊற்றுறதுனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு? ஏன் நம்ம கை மருந்து பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகளுக்கு ஊற்றணும்? பிள்ளைகளுக்கு வௌத்த வலிக்கிறது, செமிக்கும், ஜீவனமாகவும், பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மருந்து ஊற்றுனா சளிக்கு சளி பிடிக்காது. இந்த மருந்து ஊற்றுனா நீங்கள் என் பையனுக்கெல்லாம் கூட பிறந்தனே அதானே ஊற்றுறீங்க? எல்லாம் என் பிள்ளைகளுக்கு பூராவும் இந்த மருந்து தான் ஊற்றிருக்கேன். நானி, இப்போ நம்ம அளவு கொடுத்துருக்கோம்ல, இந்த அளவு எடுத்துருக்கோம்ல எல்லா மசாலாவும், இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? இந்த அளவு மசாலா இந்த அளவு எப்படியும் 6-7 பேர் சாப்பிடலாமா? 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். மறுநாள்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மறுநாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த குழம்புல ஊறி போய் அந்த டேஸ்ட் கொடுக்கும். புளிப்பும் உரப்பும் சேர்த்து டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. ஆமாம், இந்த குழம்பு எல்லாத்துக்கும் எங்களுக்குள்ள அந்த குழம்பு தான் அடிக்கடி பிடிக்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் இந்த குழம்புடாக்க ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் பிள்ளை மருந்து செய்கிறீங்கல்ல, அதில் என்னென்ன மாதிரி மருந்தெல்லாம் செய்கிறீங்க? பிள்ளை மருந்துல ஜாதிக்காய், மாச்சக்காய், பெருங்காயம், உப்பு, இந்துப்பு, ஏன்னா இதெல்லாம் மட்டும் நாங்கள் உரசுவோம். உரசி நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் ஊற்றுவோம். தலைக்கு தண்ணி ஊற்றுற அன்னைக்கு ஊற்றுவோம், குளிப்போம். ஒரு நாளைக்கு ஓமம், பிள்ளை மருந்து, பெருங்காயம் எல்லாம் உரசி பிள்ளை மருந்தை சுட்டுக்கிட்டு ஜாதிக்காய் மாச்சாக்காய் உரசி. சரி நானி, அப்போ ஒரு நாள் நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்கள் அந்த சொன்னீங்கல்ல அந்த கை மருந்து, பிள்ளை மருந்துலாம், அதெல்லாம் செஞ்சு காட்டுறீங்களா? செஞ்சு காமிக்கிறேன். அதை நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்குவாங்க. கார மருந்து, ஏன்னா கார மருந்துன்னா வெத்தலை, ஓமம், முடுக்கானு மிளகு, முடுக்கானு வெள்ளைப்புடு ஏன்னா வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டு சாறு எடுக்கணும். சாறை எடுத்துக்கிட்டு பெருங்காயம், பிள்ளை மருந்து உரசி
அந்த பிள்ளைக்கு ஊற்றுனா எவ்வளோ சளி இருக்கோ அந்த சளி பூராவும் அந்த பிள்ளை வாந்தியில் வந்துடும். சரி, இப்போ வந்து நல்லா நம்ம பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் வந்து ஒரு டிப்ஸும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாமா? இப்போ இதை வந்து நம்ம பணியாரமாகவும் சாப்பிடலாம், அதே மாதிரி இது குழம்புல போட்டு நம்ம இதுவாகவும் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பணியாரமாவும் எடுக்க போறோம். கட்லெட் கணக்கா? இது கட்லெட் மாதிரியா? குழம்புல போடாதது குழம்பு பணியாரம், குழம்புல போடாதது கட்லெட் பணியாரம். சுட்டு எடுத்தாச்சு. ஏன்னா இந்த பணியாரத்தை பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்தவொடனே இந்த பணியாரம் சுட்டு கொடுத்தா ஒரு டிஃபன் மாதிரியா உடம்புக்கு சத்தும் போகும். ஏன்னா சாப்பிடலாம். நல்லா பிரியப்பட்டு பிள்ளைய நல்ல மாதிரியா சாப்பிடுங்க. இது சுட்டு கொடுக்கலாம். இப்போ நான் குழம்பு வைக்க போறேன். குழம்பு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எத்தனை ஸ்பூன் எண்ணெய் நானி? ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். பறிஞ்சோடனே வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும். இப்போ கருவேப்பிலை, அடுத்து தக்காளி நல்லா சிவப்பாயிடணும். ஆனோடனே தக்காளியை போட்டு வதக்கணும். நல்லா தக்காளியை போட்டு வதக்கி விடணும். இது எத்தனை தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்? 5 தக்காளி. நாட்டு தக்காளி. வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா மசஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு கிண்டி விடணும். சவுண்டாக பேசு. சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கு பிறகு கிண்டி விடணும். நல்லா சுருளை வதக்கணுமா? நல்லா சுருளை வதக்கணும். ஏன் நம்ம கட் பண்ண வெங்காயமும் போட்டிருக்கோம், இது பண்ண வெங்காயம் போட்டிருக்கோம், அரைச்ச வெங்காயமும் போட்டிருக்கோம். இதில் குழம்புக்கு இது குழம்பு அந்த திக்காக வர குழம்புக்கு. ஆமாம், திக்காக வரும், டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டாக்கும். இப்போ இந்த குழம்பு வந்து பெரிய வெங்காயத்தில் செய்யக்கூடாதுல்ல? இனிச்சுக்கிட்டு இருக்கும். சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும். சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். அது வந்து இனிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி 2 கரண்டி. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுல? வெங்காயம் வதங்கி நல்லா சைட்லலாம் எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சுல? ஆமாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன். ஆமாம். அடுத்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன். அவ்வளோதான் மசாலாவே இதில். அவ்வளோதான். மஞ்சள் பொடிலாம் தேவையில்லையா? போடணும். மஞ்சள் பொடியும் போடணுமா? மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. கலரி விடணும். நல்லா வதக்கணும் சுருளை. அதான் டேஸ்டே கொடுக்கும். என்ன நானி? ஆமாம், நல்லா சுருளை வதக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமா இல்லை தேவையில்லையா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். புளி ஊற்றலாம். புளி ஊற்றலாம். இப்போ புளி ஊற்றிடலாமா அதில்? புளி. மசாலா நல்லா வதங்கிடுச்சுல? ஆமாம், மசாலா எண்ணெய் கலந்துருச்சுல. இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம், அதை கரைச்சி வச்சுருக்கீங்க. கலகலண்டு நல்லா கொதிச்சு மசாலா வாடை போகணும். அப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்றணும். இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும்ல? பச்சை வாடை அடிக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சா? ஆமாம், நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம அந்த தேங்காவை வந்து பாலை எடுத்து ஊற்றிடுவோமா? தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றி அப்புறம் கொதிக்க விடணும்.
நம்ம இல்லை கொஞ்சம் உப்பு போடணும்ல, உப்பு போடல நம்ம. உப்பு போடலையா? போடல. இந்த உப்பு போடு. உப்பு போடுறீங்க? உப்பு அரைக்கரண்டி. இது தேங்காய் பால். தேங்காய் பால் இந்த குழம்புல நல்லா நிறையாவே குழம்பு வந்துருச்சுல நம்மளுக்கு. இது மொதல் பாலா ரெண்டாவது பாலா? எது? இந்த தேங்காய் பால் மொதல் பால் தான். மொதல் பால் தான் ஊற்றிருக்கீங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரணுமா? நல்லா கொதிக்கணும். மேலே கொத்தமல்லி தலையை போடலாம். பணியாரம்? பணியாரம் நல்லா கொதிக்கணும். இப்போ சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பணியாரத்தை இப்போ போடணும். இந்த பணியாரத்தை இப்படி போடணும். இப்படி போட்டோன்னே நல்லா கொதிச்சோன்னு இப்படி போடணும். இப்போ இதை நம்ம போட்டுட்டு வேக விடலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வெந்து தானே இருக்கு. ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ நம்ம அது நல்லா ஊறுச்சுன்னா புஷ்ஷுன்னு நல்லா பெருசாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நாளைக்கு வேறு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.